ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடு தமிழ் குரல். இன்றைக்கி நாம் விப்ரோ கம்பெனி பற்றியும் அண்டு ஜேஎஸ் இன்ஃப்ரா அண்டு ஐஆர்பி இன்ஃப்ரா பற்றி கேட்டிருக்காங்க. அதை பற்றி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நாம் ஒரு பிகினருக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியணுமோ அதை பற்றி மட்டும் நான் கவர் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனல் வந்து எக்ஸ்போர்ட்ஸ்க்கு கிடையாது. நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிகினர் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் சொல்கிறேன். பட் இதுவே ரொம்பவே என்எஃப்னு நான் பின்னமாக நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ விப்ரோவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஐடி கம்பெனி. ஷேர் மார்க்கெட்டில் புதுசாக வரவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் வரதுக்கு முன்னாடியே விப்ரோன்னு ஒரு கம்பெனி இருக்கிறது தெரியும். கண்டிப்பாக நியூஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க அடிக்கடி. ஸோ இவங்க ஒரு ஐடி பேஸ்டு கம்பெனி. இவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, யூரோப் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து ஒரு அசைன்மெண்ட் எடுப்பாங்க, ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எடுப்பாங்க. கிளைண்ட்டோடைய நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கேருந்து பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ஸை அவங்களுக்கு அங்கே தருவாங்க. ஸோ இது ஐடி பேஸ்டு கம்பெனின்றதுனால இது வந்து சர்வசாதாரணமாக நடக்கிற விஷயம். ஸோ இவங்க என்னென்ன செக்டார்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல், ஹெல்த்து, கன்சியூமர்ஸு, ஸோ இப்படி பல செக்டார்ஸில் இருக்காங்க. லைக் எப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் தேவைப்படுற ஒரு சில சாஃப்ட்வேர்ஸை வந்து இவங்க இங்கேருந்து அவங்களுடைய பாலிசிஸுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய ப்ரொசீஜர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கேருந்து அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டை வாங்கிட்டு நம்ம மேன் பவர், இந்தியன் மேன் பவர் வச்சு இங்கே செஞ்சு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஐடி கம்பெனியில் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி ஒரு சின்ன கம்பெனியோ இருக்குன்னா அவங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேரை இவங்க நம்மளுடைய மேன் பவரை யூஸ் பண்ணி தருவாங்க. அதுக்கு ஒரு சார்ஜஸ் எடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய சர்வீஸ். ஓகேங்களா? இதில் வந்து ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று வந்து ஒன் டைம், லைக் எப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் வரும், அந்த ப்ராஜெக்டை வந்து இவங்க பண்ணி கொடுப்பாங்க, அதோட முடிஞ்சிடும் அவங்களுக்கும் இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப். ஆர்எல்ஸ் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வரலாம். ஆர்எல்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் இவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க, அதோடைய மெயின்டெனன்ஸு, அதில் இருக்கிற என்கொயரிஸு, அவங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங்ஸ் எல்லாமே இவங்களே ப்ரொவைட் பண்ணுற மாதிரியும் ஒரு சில கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து எல்லா ஐடி கம்பெனியுமே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து வேர்ல்டில் இந்தியாவிலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு 4வது பெரிய கம்பெனி. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இவங்க க்ளவுட் பேஸ்டு செக்டார்ஸ்க்கு மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து க்ளவுட் பேஸ்டு விஷயங்கள் தான் நிறையா இருக்குது. ஸோ தட் இப்போதைக்கு இது எதுவுமே புரியலைனாலும் இவங்க ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்காங்க. வருங்காலத்துலேயும் இவங்க இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவுடேட்டடாக லைக் ஏர்செல் மாதிரி இல்லாமல் போயிட மாட்டாங்க. லைக் ஏர்டெல் எப்படி இருந்ததோ, ஜியோ எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இவங்க தாக்கு பிடிக்கிறதுக்கான முன்னேற்பாடான விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது. ஸோ இதுதான் வந்து இந்த கம்பெனி பற்றினது. ஸோ இப்போ வந்து நாம் இந்த கம்பெனி என்ன இது வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுலேருந்து இந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக கெட்ட கம்பெனியான்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்றதை பொறுத்து தான். என்னோடய ப்ரெடிக்ஷன்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனிக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இது வரைக்கும் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஐபிஓவில் வந்துலேருந்து. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் மற்றி தான் சொல்கிறேன். ஸோ இதில் எந்த இதுவுமே என்னோடய பர்சனல் இது கிடையாது. டேட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா தான். அண்டு அதுக்கு என்னுடைய ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸ் கிடையாது. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ஒரு பிகினருக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான வழியில் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறது தான். ஸோ பிகினர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையுமே பாருங்கள். ஷேர் மார்க்கெட் பிளேலிஸ்ட் இருக்கும். அண்டு குரூப்லேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்பு பற்றின டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். எங்கேயும் போய்டாது, டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். ஓகேவா? கரண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 536 ரூபா. ஓகேங்களா? ஸோ இதில் ஆல் டைம் ஹை வந்து 580 ரூபா. ஸோ ஆல் டைம் ஹைக்கும் இதுக்கு ஒரு 40 ரூபா கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்டு இங்கேருந்து கீழே விழுந்ததுன்னா தாராளமாக ஒரு 200 ரூபா கிட்ட கீழே விழுகிற அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கோடைய பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 25 ரூபா, சாரி 25. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து இதோட செக்டார் கூட கம்பேர் பண்ணும்போது 34. ஸோ இதுலேருந்து ஒரு 10% கிட்ட, இன்னும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிட்ட ஏறுற அளவுக்கு இருக்குது. ஸோ தாராளமாக அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஓகே, பி ரேஷியோ கம்மியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராம்ஸ் வேல்யூ கூட பார்க்கும்போது டபுளாக இருக்குது. செகண்ட் பாயிண்ட் அவுட்டு. புக் வேல்யூ கூட கம்பேர் பண்ணும்போது 5 மடங்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இன்டர்செட் வேல்யூ கூட கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு அதிகமாக இருக்க மாதிரி.
ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம்தான், ஓகேங்களா. ஸோ லாங் டேர்முக்கு வாங்குறவங்க இதை பற்றி எதுவுமே கவலைப்பட வேணாம். நான் வந்து ஆவரேஜ் பண்ணிக்க முடியும் என்னால், நான் வந்து மொத்தமாக வாங்க போகிறதில்ல, நான் ஒரு 10 ஸ்டாக்காக தான் வாங்க போகிறேன், எனக்கு வந்து ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் கிடையாது, நான் வந்து ஒரு ஸ்டாக்காக கூட ஒரு நாளைக்கு வாங்குவேன் அப்படின்றவங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்ல. ஏன்னா இதிலேருந்து நான் ஒரு 20 வருஷம் அந்த ஸ்டாக்கை வச்சுருக்க போகிறேன் அப்படின்றவங்க நோ மேட்டர். அந்த இன்டர்மீடியன்ட் ஒரு 1 இயர் வச்சுருப்பேன், 2 இயர் வச்சுருப்பேன், அப்புறம் நான் செல் பண்ணிவிடுவேன் அப்படின்றவங்க தாராளமாக வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாம். ஏன்னா வந்து இன்னும் கிராஃப்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ லாங் டேர்ம் வச்சுருக்கவங்க இந்த ப்ரைஸ் எல்லாம் எதுவுமே பார்க்க வேணாம், தைரியமாக இந்த ஸ்டாக்கை வாங்கலாம். ஒரு 10 ஸ்டாக் 20 ஸ்டாக் வாங்கி போடலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவே ஃபெயிலியர் ஆனதுனால இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை பார்த்தினா மற்ற விஷயங்கள் எதுவுமே நம்ம ஃபண்டமெண்டலில் பார்க்க விரும்பலை, ஓகேங்களா. ஸோ வேணால் ஒன்று பார்க்கலாம். உங்களுக்கு வந்து EPS க்ரோத் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷத்தில் 1.89% தான் இருக்குது. இதுக்கு மேலே இந்த ஸ்டாக்கை பற்றி நான் பார்க்க விரும்பலை, ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவான இந்த ஸ்டாக் தெரியல. வேணும்னா ஒரு 10 வாங்கி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இது வாங்க வேணான்னு நான் சொல்லலை, என்னோடய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு இது செட் ஆகலை அப்படின்றது தான். அண்டு இந்த ஸ்டாக்கு இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு பெரிய கம்பெனி நிறைய பேர் வாங்க தான் போகிறாங்க, யாரும் மறுக்க மாட்டாங்க. ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரூல்ஸில் கிராஃப் ஓகே, பி வந்து மீடியம் பிக்கு கீழே இல்லை, அதுவுமே அதிகமாக தான் இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்றது மட்டும் நான் சொல்லிக்கிறேன், ஓகே. ஏன்னா எந்த டைமில் என்ன ஆகும்னு தெரியாது, திடீர்னு ஒரு மார்க்கெட் ஃபாலோ ஆகுனா எந்த அளவுக்கு இது கீழே இறங்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் இல்லை, இது ஒரு முக்கியமான கம்பெனி, இது வளர்ந்துக்கிட்டே இருக்க ஒரு கம்பெனி. கண்டிப்பாக ஸ்டாக் ப்ரைஸ் கண்டிப்பாக வளரும், ஓகேங்களா. கம்பெனியுமே கண்டிப்பாக வளரும். ஆனால் நாம் இந்த நேரத்தில் அதிகமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணோம், லைக் 1 lakh நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், 2 lakh இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், ஒரு 20 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா தயவுசெய்து வேணாம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே இந்த ஸ்டாக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம தான் ரொம்ப கம்மியான அளவில் இதில் பொசிஷன் எடுத்துக்கிறது நல்லது. நம்ம அடுத்த ஸ்டாக்ஸ் பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி இதோடைய டெக்னிக்கல் அனலிஸும் பார்த்துருவோம், விப்ரோவுடைய டெக்னிக்கல் அனலிஸ். லைக் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் எதாவது பண்ண வாய்ப்பு இருக்கா, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான், ஓகேங்களா. ஜஸ்ட் லைக் தட் ஒரு மாதம் நம்ம அதை ஹோல்டு பண்ணிவிட்டு பண்ணுறது போகிறதுக்கு. ஓகே, ஸ்விங் ட்ரேடிங்க்கான கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து அக்குமுலேஷன் ஸ்டேஜில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ விப்ரோவுடைய சார்ட் தான் இது. நான் வந்து இது வந்து 1 hour சார்ட்டில் வச்சுருக்கேன், நான் வேணால் டே டைமில் கூட மாற்றிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு அக்குமுலேஷன் ஸ்டேஜில் இருக்குது. மேபி இங்கேருந்து ஃபாலோ வாய்ப்பு இல்லை, ஏன்னா வந்து இப்போ தான் வந்து டவுன் ஸ்டேஜ்லேருந்து அப்பர் ஸ்டேஜுக்கு வந்துருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே ஏறி வருது, அக்குமுலேஷனில் இருக்குது. மேபி எப்போ வேணால் ஒரு பிரேக் அவுட் தர வாய்ப்பு ரொம்ப அதிகம். அண்ட் இங்கேருந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. மதில் மேல் பூனை மாரி இருக்குது. ஸோ கீழே இருந்தால் வாங்கிக்கோங்க, நல்ல ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிடலாம். பட் இது வந்து ரெண்டும் கெட்டனாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஆனால் வாங்கலாம், தப்பு கிடையாது. டெய்லியும் ஒரு SIP போட்டு உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் இல்லை, 0 ப்ரோக்கரேஜ் அப்படின்னா, லாட் கணக்கு கிடையாது அப்படின்னா, தாராளமாக டெய்லியும் ஒரு ஸ்டாக் நீங்கள் அப்படி இதை பண்ணலாம். லைக் ஒரு 5,000லேருந்து 10,000 நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு ஸ்டாக்காக வாங்குங்க, ப்ரோக்கரேஜ் இல்லைனா. இல்லை எனக்கு ப்ரோக்கரேஜ் இருக்குது அப்படின்னா கூட லைக் இப்போ இருக்கிற ஸ்டேஜ் கூட ஒரு 10 ஸ்டாக் வாங்கி வைங்க. ஸோ இதிலேருந்து அரௌண்ட் ஒரு 5-10 அந்த ரேஞ்சுக்கெலாம் கீழே இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு 10 ஸ்டாக் வாங்கிக்கோங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு 515 ஒரு நல்ல ரேட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அங்கேருந்து மேபி பிக்கப் ஆகி வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படி அந்த 510 உடச்சிதுன்னா உங்களுக்கு வந்து அரௌண்டு ஒரு 480 லைக் அந்த ரேஞ்சில் 485 அந்த ரேஞ்சில் நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ JSW இன்ஃப்ரா ஆக்சுவலாக ஒருத்தர் கேட்டிருந்தார், இது கூட வந்து IRB இன்னொரு ஸ்டாக்கையும் கம்பேர் பண்ண சொல்லியிருந்தார். JSW இன்ஃப்ரா பற்றி நம்ம குரூப்பில் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இது வந்து லைக் ஒரு மோனோபோலி ஸ்டாக் மாதிரி. அதானி போர்ட் வந்து இந்த ஹிடன்பர்க் பிரச்சனையால் மாட்டுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி அதையுமே நான் வச்சுருந்தேன். ஸோ அந்த ஸ்டாக்குமே சரி, இந்த ஸ்டாக்குமே சரி, ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு மோனோபோலி ஸ்டாக்ஸ். ஸோ இவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெரைன் இண்டஸ்ட்ரியில் கார்கோ மூமெண்ட்ஸில்
அண்ட் ஹேண்டலிங்ஸில் அண்ட் லாஜிஸ்டிக்ஸில் ரொம்பவே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கம்பெனி. லைக் இப்போது போர்ட்லலாம் வந்து கண்டெய்னர்ஸ் வருது, கார்கோஸ் வருதுன்னா அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களோட காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதானி போர்ட். ஸோ இவங்க 2 பேர் மட்டும்தான் இந்த செக்டாரில் இருக்கிறாங்களே. ஸோ இவங்க 2 பேருமே ஒரு மோனோபோலி மாதிரி தான். ஸோ ஹிடன்பர்க் பிரச்சனையால் நிறைய பேர் வந்து இப்போ வந்து செல் பண்ணிட்டாங்க அதானி போர்ட்டு. ஒரு சிலர் வந்து செல் பண்ணவங்க இதை வாங்கியிருக்காங்க. நான் அப்பயே சொல்லியிருந்தேன் இது 2 ஸ்டாக்குமே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. அந்த பிரச்சனை வரும்போது நான் கூட ஒரு ₹1000 ப்ராஃபிட் வச்சு ஒரு ஸ்விங் ட்ரேட் மாரி அதானி போர்ட்டை விற்றுட்டேன். ஸோ JSW இன்ஃப்ரா இன்னும் வச்சுருக்கேன். இதில் இன்னும் என்னோடய பொசிஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்க்குறேன். லைக் கொஞ்ச நாளாக வந்து ஒரு 2-3% அப் அண்ட் டவுன் அப்படியே போயிட்டுருக்கு. மேபி இந்த ஸ்டாக் இன்னும் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக் இப்போ வாங்குகிற ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம போயிட்டு இந்த ஸ்டாக்கை பற்றின டீட்டெயில் பார்ப்போம் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி. ஸோ ஓகே, ஸோ இதில் கரண்ட் ப்ரைஸ் பார்ப்போம். கரண்ட் ப்ரைஸ் வந்து ₹340. ஸோ இங்கேருந்து ஆல் டைம் ஹைக்கு ஏறணும்னு நினச்சா கூட ஒரு ₹20 ஏறி ரெசிஸ்டன்ஸுக்கு இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் இங்கேருந்து கீழே விழுந்துகிட்டே இருந்ததுன்னா கூட கண்டினியூஸாக ஒரு 150 கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 150 இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட ஒரு ₹75, அதாவது ₹150 ஒரு ₹75 விழுதுனா கூட நமக்கு பெரிய ஒரு சான்சஸ் அதிகம் தான். அண்ட் பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியோட அதிகமாக இருக்குது. கிராம்ஸ் வேல்யூ, புக் வேல்யூ, இன்ட்ரெஸ்ட் வேல்யூ எல்லாத்த விடையும் கரண்ட் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நேரம். அண்டு டிவிடெண்ட் ஒன்றும் பெருசாக தரல. பிஜி ரேஷியோ ஓகே, நம்ம க்ரைட்டீரியா இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி கரெக்டாக இருக்குது. சேல்ஸ் டு ப்ரைஸ் டு சேல்ஸ் நம்ம க்ரைட்டீரியாவில் இல்லை. ஸோ டெஃபினட்டாக நான் வந்து இதை வாங்க போகிறது இல்லை இதுக்கு மேலே. ஸோ ஆனால் ஏறுது, ஏன்னு தெரில. மேபி அந்த மோனோபோலி ஸ்டாக்குன்றனால ஏறுதான்னு தெரில. கிட்டத்தட்ட ஒரு இபிஎஸ் க்ரோத் பாருங்கள், கிட்டத்தட்ட 50% குறைஞ்சிருக்கு. ரொம்பவே கஷ்டமான விஷயம். இந்த ஸ்டாக்கு நான் ஏன் ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன்னு தெரில. ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கேன்றனால ஹோல்டரில் வச்சுருக்கேன். ஓகே, சீக்கிரமாக செல் பண்ணும் போல் தாங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எதுக்கு ஏறுதுன்னே தெரியாது. எல்லா க்ரைட்டீரியா நம்ம ஃபண்டமெண்டலிஸ்டில் வந்து ஒரு ஸ்டாக்கு இப்போது ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறாரு, அவருக்கு வந்து சேல்ஸே இல்லை, குறைஞ்சிக்கிட்டே வருது சேல்ஸ். பட் இருந்தாலும் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஏறிட்டே இருக்குது. கேட்டால் டெக்னிக்கலாக பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல் டைம் அடிச்சுட்டு கீழே இறங்குது. மேபி இந்த ஸ்டாக் நிறைய இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெட்டர் நான் வித்துடலாமா அப்படின்னு ஒரு குழப்பம் கூட எனக்கு வருது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நான் இதில் ரொம்ப பொசிஷனில் ஒரு 3 ஸ்டாக் 4 ஸ்டாக் தான் வச்சுருக்கேன். இந்த ஸ்டாக் என்ன தான் ஆகுது, எந்த அளவுக்கு கரெக்ஷன் ஆகுது, எப்படி இது பிஹேவ் பண்ணுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நல்ல பொசிஷனை மெயின்டைன் பண்ண போகிறேன். நான் அந்த 3 ஸ்டாக்கை வச்சுருக்கேன் இந்த கம்பெனியில். ஸோ அப்போ தான் இதெல்லாம் நமக்கு ஒரு அனுபவம் தானே. ஏன்னா யாரும் நமக்கு சொல்லித்தர ஆள் கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம வி ஹேவ் டு என்னோடய சொந்த காசில் தான் நம்ம ரிஸ்க் எடுத்தாகணும். ஓகே, ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாலையும் நமக்கு ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அடுத்த க்ரைட்டீரியா பார்க்கல. ஸோ அடுத்தது நம்ம அவர் கேட்ட அடுத்த ஸ்டாக் போயிடலாம். ஸோ ஐஆர்பி இன்ஃப்ரா டெவலப்மெண்ட். ஸோ இது தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்டையர்லி அங்கேருந்து டிஃப்ரெண்ட். இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்க செக்மெண்ட் பார்த்திங்கன்னா ரோடு, ஹைவேஸு, பிரிட்ஜஸ்ஸு இந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கும் அவங்களுக்கும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க டோட்டலாக வேறு ஒரு இண்டஸ்ட்ரி. அவங்க வந்து மெரெயினில் கார்கோஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் கம்பெனி. இவங்க டோட்டலாக வந்து ரோடு ஒர்க்ஸு, ஸோ இந்த மாதிரி ஹைவேஸு இந்த மாதிரி செக்டாரில் இருக்காங்க. ஸோ இவங்களையும் அவங்களும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஸோ இந்த கம்பெனி என்னன்றதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு இவங்களுடைய கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹61. ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய புக் வேல்யூ கூட கம்பேர் பண்ணும்போது, இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கூட கம்பேர் பண்ணும்போது, அண்டு கிராம்ஸ் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது டபுளாக இருக்குது. ஸோ இவர் இப்போ வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். செக்டார் பிஏ விட அதிகமாக இருக்குது ஸ்டாக் பிஇ. இதுவுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகேங்களா. ஸோ இதில் வேறு ஏதாவது நல்ல விஷயம் இருக்கும் பார்த்திங்கன்னா டிவிடெண்ட்டு கம்மியாக தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக இல்லை. அண்ட் பிஜி ரேஷியோ நெகட்டிவில் இருக்குங்க, நெகட்டிவில் இருக்குது. இபிஎஸ் நல்லா இருக்குது. ப்ரைஸ் டு சேல்ஸ் நல்லாயிருக்கு. கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் டவுட்டு தான் இந்த ஸ்டாக்குமே நம்ம வாங்கணும்னு நினைக்கிறது. ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கரண்ட்லி ஆல் டைம் ஹைலேருந்து அப்படியே ட்ராப் ஆகிட்டுருக்கு. விழுற கத்தியை பிடிக்காதீங்க. ஓகே, பிஜி ரேஷியோ மீடியன் பிஏவோட எவ்வளோ அதிகமாக இருக்குது பாருங்கள்.
தெரியுதுங்களா? மீடியன் பி இங்கே இருக்குது, இவ்வளோ தூரம் அதிகமாக இருக்குது. விழுந்ததுன்னா மோனை தாங்க மாட்டோம், நம்மளாலாம் தாங்க முடியாது. ஏற்கனவே நான் வந்து இதெல்லாம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு படாத அவஸ்தைப்பட்டுட்ருக்கேன். உங்களுக்கே தெரியும், முக்கா ப்ரோட்டீன்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரிசல்ட் வந்து தான் நல்லா ஏறி இருந்திருக்கும். அங்கேருந்து ரிசல்ட் ஒரே ஒரு பேட் நியூஸ், குவார்டர் ரிசல்ட் நல்லா வரல. கிட்டத்தட்ட 20% 25% அந்த ஸ்டாக் கரெக்ஷன் வந்திருக்கு. எப்படா அது மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுன்ற மாதிரி இருக்குது. மேபி நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு குவார்டர் ரிசல்ட் வந்து அது நல்லா பாசிட்டிவாக வந்தால் மட்டும்தான் ரிட்டர்ன் ஆகும். கிட்டத்தட்ட எனக்கு அதுலேயே வந்து ஒரு 3000 ரூபாய் மைனஸில் இருக்குது. பர்சன்டேஜஸ் பார்க்கும்போது ஒரு 10% கிட்ட வந்து மைனஸில் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்தோன்னா தொப்புன்னு விழுந்துடும். அதுக்கான நிறைய ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. எக்ஸீட் பேட்டரி எவ்வளோ பெரிய கம்பெனி, எவ்வளோ முக்கியமான ஒரு கம்பெனி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்களே ஒரு சின்னதாக 1% 0.5% போன வாட்டி குவார்டர் ரிசல்ட் கம்மியாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கே அந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25% கிட்ட அதுவுமே கரெக்ஷன் ஆகிட்டு இருக்குது. இன்ன வரைக்கும் அந்த எக்ஸீட் பேட்டரியால் ஏற முடியல. ஸோ ஆல் டைம் ஹைலேருந்து ஏதாவது ஒரு நியூஸால் விழுந்ததுன்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. என்னோடய போர்ட்ஃபோலியோ மேஜராக மைனஸில் இருக்குது, அதுதான் மெயின் காரணம். அதனால் வந்து தயவு செய்து ரிஸ்க் எடுக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை இதுக்கு மேலே பார்க்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது. தயவுசெய்து இந்த ஸ்டாக்கை வந்து நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ இந்த 2 ஸ்டாக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸை பார்த்துருவோம். ஏன்னா ஃபண்டமெண்டல் டோட்டலாக வேறு, டெக்னிக்கல் டோட்டலாக வேறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஐஆர்பியோடைய டெக்னிக்கல் சார்ட். ஸோ இங்கே பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபால் இருக்குது, விழுந்து சப்போர்ட் எடுத்து அப்படியே போகுது. இப்போ மேபி அக்குமுலேஷன் ஸ்டேஜுக்கு வர வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்படியே பொறுமையாக வந்து அக்குமுலேஷன் நடக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு அந்த மாதிரி எதாவது பார்க்குறவங்க ஒரு அரவுண்டு ஒரு 58 ருபீஸ் அந்த ஸ்டேஜில் கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க, உடனே வாங்கிக்கோங்க. 58 to 50 அந்த ரேஞ்சில் கிடச்சிதுன்னா டெஃபினட்டாக வாங்குங்க. அண்டு இப்போ இருக்க ஸ்டேஜில் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, அகைன் உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் இல்லைனா டெய்லியும் ஒரு ஸ்டாக் அக்குமுலேட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு 2 to 3% கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக்கால் எழுந்திருக்கவே முடியல, படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதோ பாருங்கள். ஸோ இது மேக்ஸிமம் பாயிண்ட்டு, அதோட கம்மி ஹை, அதோட கம்மியான ஹை, அதோட கம்மியான ஹை, அதோட கம்மியான ஹை. மேபி இதுலேருந்து கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் கீழே வந்து மறுபடியும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மறுபடியும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மறுபடியும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரல்ஸ் இந்த இடத்துல ஒரு பெரிய புல் தெரியுது. ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய ரஷ் தெரியுது, இம்மீடியட் ரைஸ் இருக்குது. பட் இந்த இடத்துல அதில் அதை தாண்டி மறுபடியும் போக முடியல. அந்த ஆல் டைம் ஹையை உடச்சிட்டு மறுபடியும் போக முடியல, மறுபடியும் கீழே விழுது. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவ்வளோ இங்கேருந்து மறுபடியும் புல் பேக் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி நியூஸ் பேஸ்ட். ஆனால் இந்த ஸ்டாக்கு ஒரு டெக்னிக்கலாக ஏதாவது ஃபண்டமெண்டலாக ஏதாவது ஸ்ட்ராங்காக கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. ஏதாவது ஆர்டர் வந்திருக்கு போயிருக்குன்னு சொல்லி ஒரு 1 வீக் அப்படியே மேலே ஏற்றி டப்புன்னு இறக்கி விட்ருவாங்க. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ இது வந்து ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா வருது. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே சொல்லியிருந்தோம், ஆல் டைம் ஹைலேருந்து கீழே ரிஜெக்ட் ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள். ஸோ இங்கே ஒரு ஆல் டைம் ஹை இருக்குது, இங்கே ஒரு ஆல் டைம் ஹை இருக்குது. அதுலேருந்து நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு அக்குமுலேஷன் இருக்குது. அப்படியே ஸ்லோவாக இந்த ஏரியாவில் அப்படியே அக்குமுலேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இங்கேருந்து அக்குமுலேட் ஆகிட்டு எப்போ பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இது எப்போ பிரேக் அவுட் ஆகும், ஏதோ ஒரு நியூஸ் வரும், அந்த ஆர்டர் கிடச்சிருக்கு, இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு, இந்த மந்த்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதம் நல்லா சேல்ஸ் நடந்திருக்குன்னு ஏதாவது ஒரு ரெக்கவரி காட்டுவாங்க. அப்போ படார்னு ஏறும். அப்போ ஒரு 10%லேருந்து 5% ஏறும். டக்குன்னு அதை கொடுத்துட்டு வெளியே வந்துடுது பெட்ரு. இல்லை நான் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறேன், இவங்க ஒரு மோனோபோலி ஸ்டாக்கு அப்படின்றதுனால நீங்கள் வச்சிங்கனாலும் வச்சுக்கலாம். ஸோ அதனால தான் நான் ஒரு 3 ஸ்டாக் வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ என்னோடய பட்ஜெட்டுக்கு அந்த 3 ஸ்டாக்குன்றது ரொம்ப பெருசு தான், ஓகேங்களா? ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பொசிஷனை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இந்த 3 ஸ்டாக்குக்கான ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இது பிகினர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.